முதலமைச்சருக்கு கொடுக்கும் மரியாதை எதிர்க்கட்சித் தலைவருக்கும் அளிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பயன்பாட்டிற்காக உடற்பயிற்சி மையத்தினை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டசபை கூட்டத்தில் பங்கேற்க வந்த திமுக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வாகனத்தை சேதப்படுத்தப்பட்டதை தடுத்து நிறுத்தப்பட்ட செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பிரதான எதிர்க்கட்சி தலைவருக்கும் தர வேண்டும் என்றும், இது சட்டசபை அவமதிக்கும் செயல் என்றும் குறிப்பிட்டார். சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மன்ற தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். ஸ்டாலின் அவருடைய மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவருடைய வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இச்சட்டசபையை அவமானப்படுத்துவதாகத்தான் நான் கருதுகின்றேன். ஒரு முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்கிறதோ அதே அளவுக்கு மரியாதை ஜனநாயகத்திலே எதிர்க்கட்சி தலைவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மரியாதை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.